இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் Figma to கோடா எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறது மூலமா நீங்க Figmaல பண்ற டிசைனை ஒரு Next.js ஆர் React.js ஆர் plain HTML CSSல உங்களால அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ மேபி நீங்க ஒரு குட்டி ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, ஒரு குட்டி லேண்டிங் பேஜஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நான் கண்டெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லேண்டிங் பேஜ் வந்து Figmaல பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி Figma to Lovable வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டா கன்வெர்ட் பண்ணி அது போக ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஜாப் போஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் கோடட் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஏற்கனவே நான் இவ்வளோ இந்த ஜாப்ஸ்னு போட்டு வச்சிருக்கேன் கார்ட்ஸில். ஸோ அது இல்லாமல் நம்ம இனிஷியலாக எல்லா கார்ட்ஸையும் வந்து Figmaல வந்து ப்ராஜெக்டாக ஜென்ரேட் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்ல போகிறோம். பண்ணிட்டு ஜாப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம்ஸ் மூலமாக ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ யூசர் போஸ்ட் பண்ணுற ஜாபை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் காமிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஒரு குட்டியான ஒரு யூசர் ஃப்ளோ நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வளவலம் பேசாமல் டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ரெடி பண்ண டிசைனு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ லேஅவுட்லேயே பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபைலை காப்பி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஏதாவது டிசைன் இஷ்யூஸ் இருந்தால் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லலாம். அதுவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் இதுதான் ஒரு லேஅவுட், ஒரு லேண்டிங் பேஜ் மட்டும். அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் சிப்ஸ் இருக்குது, ஹீரோ செக்ஷன், ஒரு குட்டி ஹீரோ செக்ஷன், அண்ட் அதில் வந்து நிறைய ஜாப் கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே கிளிக் பண்ணி போகிறதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பண்ண போகிறது கிடையாது. ஒரு குட்டியான வீடியோவாக இருக்கிறதுக்காக பேசிக்காக இந்த ஒரு லேஅவுட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ணி அதை இங்கே ஷோ பண்ண போகிறோம், டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி. ஸோ இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கோடிங் நாலேஜுமே தேவை கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். அதுவும் இந்த இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்ச் வேணும்னு கேட்குறீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கேட்க தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லவபிள்னு ஒரு வெப்சைட் இருக்கும், lovable.devனு. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் Figmaலேருந்து கோடாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லேண்டிங் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்ன்ற இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே Figmaவோட ஐகான் காமிப்பாங்க, இம்போர்ட் ஃப்ரம் Figma எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் builder.ioன்னு ஒரு பிளகின் இருக்குது. ஸோ அந்த பிளகினை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அது லவபிளில் ப்ராஜெக்டாக ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ளோ. ஸோ இனிஷியலாக நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன்இன் வித் கூகுள் கொடுத்துட்டு என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து நமக்கு அக்கௌண்ட் வந்து சைன் ஆயிடுச்சு. இங்கே கீழே லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நான் ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இங்கே நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக நான் Figma போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல பிளகின்ஸில் போயிட்டு builder.ioன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இது வரும், builder.ioன்னு. ஸோ ஜஸ்ட் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் லேயர்ஸ் டு எக்ஸ்போர்ட் டு கோடுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரேமை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க, அது இங்கே விசிபிள் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் டிசைன் மட்டும் கொடுக்கலாம். அதுவே அனலைஸ் பண்ணி அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து nav bar, footer அப்படின்லாம் கிரியேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து அது டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ இப்போ பாருங்க, இது அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு 2 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்கு. பட் இதில் வந்து ஒரு வெர்ஷன் தான் ஒர்க் ஆகுது, இன்னொரு வெர்ஷன் ஒர்க் ஆகல. ஸோ நமக்கு இந்த ஒரு வெர்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் அண்ட் லவபிள்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கோடாக எக்ஸ்போர்ட் பண்ண போகுது. இங்கே பாருங்க, ஜாப் டைப்ஸ் கிரியேட் பண்ணுது, nav bar காம்பனன்ட் கிரியேட் பண்ணுது, இந்த ஒரு நேவிகேஷன் பார்க்கு ஹீரோ காம்பனன்ட் தனியாக கிரியேட் பண்ணுது இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் ஃபில்டர்ஸ், அதாவது அந்த சிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த சிப்ஸுக்கெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஜாப் கார்டு காம்பனன்ட், இதுக்கு வந்து காம்பனன்ட் கிரியேட் பண்ணுது. செப்பரேட் காம்பனண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணி தருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபூட்டர், இதுக்கு வந்து ஃபூட்டர் வந்து அதுவே கிரியேட் பண்ணுது. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பேஜில் வந்து ஆட் பண்ணுது, ஒரு ப்ராப்பரான லேஅவுட், இந்த ஒரு லேஅவுட் கொண்டு வரதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பிக்சல் பர்ஃபெக்டாக கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிக்சல் பர்ஃபெக்டாக கொடுக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லவபிள்குள்ளே அது இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அதுவே டைப் பண்ணி அதுவே ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பிக்சல் பர்ஃபெக்டாக இது வந்து கொடுக்காது. நீங்கள் அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அதுக்கிட்டே திரும்ப. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு குட்டியான ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்னோட டிசைன் இது எக்ஸாக்டாக கொண்டு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் நான் இதை வந்து ஃபுல் வியூவில் ப்ரிவியூ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், 2 ஜாப் கார்டு, ஃபூட்டர் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. சிப்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ சிப்ஸில் வந்து ஆக்டிவ் கலர் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், ஆல் கொடுத்தோன்னா நமக்கு எல்லாமே வருது. யூஎக்ஸ் டிசைனர் கொடுத்தோம்னா அதுக்கு ரிலேட்டடாக உள்ளது மட்டும் வருது. ஸோ நான் ஜஸ்ட் ரெஸ்பான்சிவ் இருக்கான்னு பார்க்கலாம், ரெஸ்பான்சிவ்னஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு. ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ் ஒர்க் ஆகல. ஸோ இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கொடுக்குறதுல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ இதில் நான் வந்து எனக்கு மொபைல் வியூவில் வர்றப்போ எனக்கு வந்து ஹேம்பர்கர் மெனு வேணும். அந்த ஒரு 3 பார் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு ஐக்கான் வேணும். ஸோ அதை கிளிக் பண்ணுறப்போ தான் எனக்கு வந்து இந்த மெனூஸ் ரெண்டும் விசிபிளாக இருக்கணும். இதை கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா
இங்கே வந்து எனக்கு ப்ரைமரி பட்டன் கலர் வந்து எனக்கு ஒரு கிரேடியண்ட்டில் வேணும். ஸோ அந்த கிரேடியன்ட் கலரை நான் வந்து ஃபிக்மாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நான் டெவ் மோடை மட்டும் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். லீனியர் கிரேடியண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது ரெண்டும் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இஷ்யூ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஜாப்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜாப் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா UI/UX டிசைனர் ரோலுக்கு வந்து நமக்கு இதுக்கு தேவையான வித்து மட்டும் தான் எடுக்கணும். ஸோ நம்ம டிசைன் படி பாருங்கள், அதுக்கு எவ்வளோ வித்து தேவையோ அவ்வளோ தான் எடுத்திருக்கு. பட் இதில் நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணியிருக்கிறதுல ஃபுல் வித்து எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இது சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இஷ்யூ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கெட் ஸ்டார்டட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கெட் ஸ்டார்டடை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறேன். இந்த ஒரு கெட் ஸ்டார்டட் இது இருக்கட்டும். ஃபைண்ட் அ ஜாபுக்கு பதிலாக நான் போஸ்ட் அ ஜாப்னு பட்டன் வைக்கணும். இங்கே வந்து ஃபைண்ட் அ ஜாப் வேணாம், எனக்கு சி ஹவ் இட் ஒர்க்ஸை வந்து நான் போஸ்ட் அ ஜாப்னு வைக்கணும். இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணுறப்போ ஸோ நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இனிஷியலாக எனக்கு உள்ள இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த nav பாரை வந்து ரெஸ்பான்சிவ் மொபைல் வியூவில் வரப்போ அந்த ஒரு ஹேம்பர்கர் மெனு, அப்புறம் என்னோட ப்ரைமரி கலர் வந்து இந்த லீனியர் கிரேடியன்ட் இந்த ஒரு கலர் வந்து எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட வித்து வந்து எனக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த ஒரு பேக்ரவுண்டில் க்ரீன் கலர் இருக்குல்ல அந்த கலர். ஸோ இந்த ஒரு சி ஹவ் இட் ஒர்க்ஸ் பட்டனை வந்து போஸ்ட் ஜாப்னு பட்டனை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த ஃபார்மில் இந்த ஜாபுக்கு ஒவ்வொரு கார்டு இருக்குல்ல, இதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். கலெக்ட் பண்ணி போஸ்ட் கொடுக்குறாங்கன்னா இங்கே சூப்பர் பேஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபயர் பேஸ் தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து சிமிலர் டு ஃபயர் பேஸ் தான், இதுவும் ஃப்ரீ தான். ஸோ இதை நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு டேட்டா பேஸ், அப்புறம் லாகின், சைன்அப்பு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஈஸியாக பண்ணிக்க முடியும் லவபுளோட இன்டெகிரேட் ஆகிருக்கனால. ஸோ நீங்கள் எந்த வித ஒர்க்குமே போட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டா போதும், அதுவே உங்களுக்கு வந்து பண்ணி தந்துடும். ஜஸ்ட் நான் இப்போ சென்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், அதுவே நெசசரி சேஞ்சஸ்லாம் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ என்னெல்லாம் சேஞ்சஸ் வேணுமோ அதெல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியணும்னு அவசியம் கிடையாது, அதுவே பார்த்துக்கும் எல்லாமே. ஸோ இப்போ எல்லா சேஞ்சுமே பண்ணிடுச்சு. நான் ஜஸ்ட் இதை வந்து இது திரும்ப ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இதோட அவுட்புட்டை நம்ம கொடுத்ததுக்கு சிமிலராக கொண்டு வந்துருச்சு. ஸோ போஸ்ட் அ ஜாப், ஃபைண்ட் அ ஜாப், இதில் பாருங்கள் ஹோவர் பண்ணுறப்போ ஒரு எஃபெக்ட் அதுவாக இன்டர்னலாக ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்டிவ் நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆளில் இருக்கிறப்ப எல்லா ஜாபும் இருக்குது. ஸோ இங்கே வெப் டெவலப்பர்னு இருக்குது. இங்கே வந்து நான் UI/UX டிசைனர். ஸோ வெப் டெவலப்பர்ன்ற கேட்டகரி வந்து இங்கே இல்லை. ஸோ அதனால் அது வரல. ஸோ இவ்வளோ தான் நான் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ இதை ஜஸ்ட் நான் ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனில் நமக்கு 2 கார்டு இருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ போஸ்ட் ஜாப்னு கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஃபார்ம்ஸ் வந்து கேட்டிருந்தேன், அது கொடுத்துருச்சு. இதில் நான் வந்து UI இன்டர்ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் எக்ஸிஸ்டிங்கில் டிஜிட்டல்னு இருக்குது. ஸோ இதில் பிகினர்னு வச்சுக்கலாம், டிசைனர். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்கு. ஜஸ்ட் நான் இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு சூப்பர் ஆஃபீஸை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். அது கேட்கல, இன்னும் அது வந்து கனெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ டியூரேஷன் வந்து ஒரு 3 months கொடுத்துக்கலாம். ஸோ ஜாப் டைப் வந்து ஃப்ரீலான்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ போஸ்ட் ஜாப் கொடுக்குறேன். ஜாப் போஸ்ட் ஆயிடுச்சு, இங்கே ஷோ ஆகுது. பட் நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னா போயிடும், பிகாஸ் இது வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகலை. ஸோ நான் இதை வந்து நியூ ஜாப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிவ்னஸ் நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இதை இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நமக்கு வந்துருச்சு ப்ராப்பராக. ஸோ கிளிக் பண்ணுறப்போ நமக்கு மெனு மாதிரி ஓப்பன் ஆகுது. பட் எனக்கு இந்த கம்மி பண்ணுறப்போ எனக்கு ஸ்மால் டிவைஸில் வந்து எனக்கு ஹீரோ செக்ஷனோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டரில் இருக்கணும். பட் இங்கே அப்படி இல்லை. அதுக்கப்புறம் இதுவும் எனக்கு சிங்கிள் லைனில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நம்ம கேட்கலாம். ஸோ இதுவும் எனக்கு சைட் ஷீட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அதுவும் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபூட்டரோட ரெஸ்பான்சிவ்னஸ் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் எக்ஸாக்டாக கிராமர்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு இதை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு இந்த மாதிரி வேணாம், சைட்லேருந்து ஒரு ஷீட் ஓப்பன் ஆகி அதில் காமி வர அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து எனக்கு சென்ட்ரல் லைனாக வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் அ ஜாப், போஸ்ட் அ ஜாப் பட்டனும் நமக்கு வந்து ஒவ்வொரு லைனில் வேணும்னு கேட்டிருக்கேன். ஸோ இதில் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னி மட்டும் நான் வந்து டிசைனில் ஒரு அந்த கிரேடியன்ட் ப்ரைமரி கிரேடியண்ட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் கேட்கலாம். ஸோ இதில் எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். சூப்பர் பேஸ் அந்த ஒரு ஜாப் வந்து போஸ்ட் ஆகிற ஃபங்க்ஷனாலிட்டியும் நான் ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் சென்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த நேரத்தில் இந்த சூப்பர் பேஸ்ன்ற ஐக்கான் இருக்குது பாருங்கள், க்ரீன் ஐக்கான், இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக அந்த மாதிரி இருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பர் பேஸை. ஸோ நீங்கள் லிங்க் பண்ணலைன்னா ஜஸ்ட் நீங்கள் சூப்பர் பேஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் பேஸ்ன்னு டைப் பண்ணி
ஃபஸ்ட்டு உள்ள லிங்க்கில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் டேஷ்போர்டு. ஸோ இனிஷியலாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து உங்களோட ஆர்கனைசேஷன் சும்மா உங்களோட மெயில் ஐடி தான் காமிக்கும். ப்ராஜெக்ட் நேம் வந்து இண்டி லிங்க்னு கொடுத்துக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு சும்மா ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் திரும்பி லவபிள் போயிட்டு ஸோ நான் இது எப்படி ஜென்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து கனெக்ட் கொடுங்க, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இன்டெகிரேட் ஆகிக்கும், கனெக்ட் ஆகிக்கும். இங்கே பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கனெக்ட்ன்ற பட்டன் வந்துடும், இங்கே கனெக்டட்னு மாறிடும். ஸோ ஜஸ்ட்டு பேக் போகிறேன். இங்கே பாருங்கள் அதுவே வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. நம்ம அங்கே கனெக்ட் மட்டும் தான் பண்ணேன், இங்கே நான் எதுவுமே டைப் பண்ணல. ப்ளீஸ் கனெக்ட் மை சூப்பர்பேஸ் ப்ராஜெக்ட் இண்டி லிங்க்னு கொடுத்துருக்கு. யூ கேன் நவ் ஒர்க் வித் ஃபுல்லி ஃபீச்சர் பேக் அண்ட் ஆட் பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் டு மேக் யுவர் அப். ஸோ நான் ஜஸ்ட் இதை நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் நான் சொன்ன சேஞ்சஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரீலான்ஸ் ஜேர்னியை வந்து கொடுத்துருச்சு நமக்கு கிரேடியண்ட்டில். ஸோ ஃபூட்டரும் நமக்கு பண்ணி கொடுத்துருச்சு. நான் ஜஸ்ட் ரெஸ்பான்சிவ் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல் வித்தில் கேட்டிருந்த பட்டன் அதுவும் கொடுத்துருச்சு. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிவில் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் எனக்கு சைட் ஷீட்டில் கேட்டிருந்தேன், அதுவுமே கொடுத்துருச்சு ஒரு ப்ராப்பரான அனிமேஷனில். ஸோ இங்கே பாருங்கள் நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் அதுக்கு போயிடும், அவ்வளோதான். ஸோ நான் கேட்ட எல்லாமே கொடுத்துருச்சு. ஜஸ்ட் நான் போஸ்டர் ஜாப் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நான் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறேன். கான்ட்ராக்ட் போஸ்டர் ஜாப் கொடுக்குறேன். UI UX டிசைனர்னு வந்துருச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், போயிடுது. இன்னும் எனக்கு வந்து டிபியில் வந்து ஸ்டோர் ஆகலை. ஸோ இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணால் போஸ்ட் ஆக மாட்டுது. ஸோ சேவ் ஆகிட்டு நான் ஷோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அது ஆக மாட்டுது. அப்புறம் அது வந்து மேலே மென்ஷன் பண்ணிச்சு இந்த மாதிரி யூசர் ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது இப்போ வந்து ஒரு HR வந்து ஜாப் போஸ்ட் பண்ண போகிறாங்க, அவங்க சைன்இன் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் வேணுமான்னு கேட்டுருந்துச்சு. அதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் எனக்கு ஆட் பண்ணால் டேட்டா பேஸில் அது ஸ்டோர் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸ் ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு ஷோ பண்ணணும் UIயில். அதுதான் கேட்டிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள் ஹார்ட் கோடர் ஜாப்ஸை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். அதாவது இனிஷியலாக அந்த ஒரு 2 ஜாப்ஸ் வந்து இருக்குல்ல, இது வந்து ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து டேபிளுக்கு தேவையான குவரிஸை வந்து ரைட் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் அப்ளை சேஞ்சஸ் கொடுக்குறேன். நான் எதுவுமே ரிவ்யூ பண்ணல, டேரெக்டாக அப்ளை சேஞ்சஸ் கொடுக்குறேன். அதுவே வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். இன்னொரு விஷயம், நான் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ வெர்ஷன். நான் எந்த வித பெய்டு வெர்ஷனுமே யூஸ் பண்ணல, எல்லாமே ஃப்ரீல தான் பண்ணிருக்கேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். போஸ்டர் ஜாப் கொடுக்குறேன். பட் இங்கே பாருங்கள் எனக்கு ஜாப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. UI டிசைனர்னு கொடுக்கலாம். ஜாப் சக்ஸஸ்ஃபுல்லி போஸ்டட் அண்ட் இஸ் நவ் விசிபிள் டு ஃப்ரீலான்சர்னு வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே வந்து அப்டேட் ஆகிருக்கு. இப்போ நான் இதில் வந்து ரீடைரக்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு UI UX டிசைனில் அது மட்டும் தான் வருது. ஃபைன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு போஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே மார்க்கெட்டிங்கில் இருக்கிறனால நமக்கு இது மட்டும் வருது. ஜஸ்ட் நான் இதை ஆளில் போடுறேன், எனக்கு எல்லாமே வந்துடுச்சு. என்னென்ன அப்டேட் பண்ணமோ நமக்கு இங்கே UIயில் வந்து வருது. டூல்ஸ் போகலாம், வரல. இதே நான் மார்க்கெட்டிங்கில் இன்னொன்று ஆட் பண்ணி காமிக்கிறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். டூன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் இதை மார்க்கெட்டிங் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து 1 month வச்சுக்கலாம். இது ஃபுல் டைம் வேணாம், பார்ட் டைம் எனக்கு போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் போஸ்ட் ஆகிடுச்சு. ஆளில் இருக்கேன். மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்டைஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணது, இது முன்னாடி ஆட் பண்ணது, இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணது. ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு டேட்டா அப்படியே தான் இருக்குது. UI UX டிசைனர் போகிறேன், எனக்கு வந்து இந்த ஒரு ரோல் வருது. ஒரே ஒரு ஜாப் தான் இருக்குது. மார்க்கெட்டிங் போனால் எனக்கு 2 இருக்கணும். பாருங்கள் மார்க்கெட்டிங்கில் எனக்கு 2 இருக்குது. இங்கே எத்தனை மந்த்ஸ் கொடுத்தோம் எல்லாமே எக்ஸாக்டாக ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோக்கான கண்டென்ட். ஸோ இது மூலமாக நீங்கள் ஃபிக்மாவில் உள்ள டிசைனை ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மினிமல் ப்ராஜெக்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணி, ஸோ ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் ஒரு ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு டெய்லியும் இது வந்து ரீசெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ பண்ணிட்டீங்க, ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் சைன் அப் பண்ணி உங்களுக்கு ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணி அவங்க ஜாப் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்குமே இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராம்ப்ட் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரப்போகுது. நீங்கள் எந்த விதமான பேக் அண்ட் டேட்டா பேஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியணும்னு ஒரு இது கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு லவபிள் டூலும் இந்த ஒரு சூப்பர் பேஸையும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாமே சிம்பிள் ஆகிடும். செக் பண்ணலாம். இது பாருங்கள் நம்மளோட ஃபிக்மா டிசைன், இது நமக்கு கொடுத்துருக்கிற அவுட்புட். ஸோ இனிஷியலாக உள்ள ப்ரோட்டோடைப்பை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் சொல்லி நம்ம வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மொபைல் வியூவில் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இதுதான் நமக்கு மொபைல் வியூவில் இப்படி தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலிங் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே ஒரு பேக்ரவுண்ட் பிளர் வந்து இங்கே ஆட் பண்ணலாம். பட் அதுக்கு நம்மக்கிட்ட கிரெடிட்ஸ் இருக்காது, செக் பண்ணி பார்க்கலாம். கிரெடிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிரெடிட்ஸ் இருக்குது. நான் பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், அது எப்படி பண்ணி தருதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் இங்கே பாருங்கள், இதை நான் ஸ்க்ரோல் பண்ண எனக்கு பின்னாடி உள்ள கண்டென்ட்லாம் இங்கே விசிபிளாக இருக்குது. அதனால் இதோட விசிபிலிட்டி இங்கே அடி வாங்குது. ஸோ ஜஸ்ட் அது ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பேக் டு ஹோம்.
இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு, பேக்ரவுண்ட் பிளர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சேஞ்சும் சொல்ல அது நமக்கு ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணி தந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண ஒரு ஜாப் டீட்டெயில் பேஜ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு குட்டியான மைக்ரோ சாஸே ஒரு ஃபிக்மா யூஸ் பண்ணி இனிஷியலான ஒரு ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணி உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒரு ஃபிக்மா ஃபைலை, ஃபிக்மாவில் உள்ள டிசைனை எப்படி ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லவபிள் வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Gunal.